சண்முகா, ஞான பண்டிதா, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா அது காரணம் நீதான்ப்பா. முருகா, நாட்டுல மக்கள் வறுமை, பசி, பட்டினி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நீ பார்க்க மாட்டியா? என்ன மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்க? இந்த பசின்னா என்னன்னு ஒரே ஒரு தடவை எனக்கு காமி முருகா. தம்பி வணக்கம். வணக்கம்மா, வாங்கம்மா. என்ன விஷயமா? ஒண்ணு இல்ல தம்பி, திருப்பதி வரைக்கும் போலான்னு இருந்தேன். யோசிச்சு பார்த்தா திருப்பதி போறதும் உன் முகத்தை பாக்குறதும் ஒண்ணுதான் தோணுச்சு. அதான் வந்துட்டேன். முருகா, ஒரு நிமிஷமா. எதுக்கு தம்பி? என்ன பார்க்க வந்துட்டு யாரும் வெறுங்கையோட போக கூடாது. வேணா இதை வாடகையா வச்சுக்கீங்களேன். ஏற்கனவே நீ கொடுத்த பணம் 5 வருஷம் வாடகை சேர்ந்திருக்கு. வேண்டானாலும் கேட்க மாட்டேன். திருப்பதி போனா நான் உண்டியல்ல போடணும், இங்கே வந்தா நீ கொடுத்து அனுப்புற. என்னம்மா பெரிய வார்த்தை எல்லாம் பேசி? இதை விட பெரிய வார்த்தை கிடைக்கல தம்பி. வரட்டுமா? போயிட்டோம். எல்லாம் அவன் செயல். அப்பனே முருகா. அடே வாங்க வாங்க தம்பி, கும்பிடுற தம்பி. என்னன்னு என்ன கும்பிடுறீங்க? சாமி கும்பிடுறத விட்டுட்டு என்ன தம்பி அப்படி கட்டுப்பிட்டீங்க? இந்த காலனியில இருக்கிற அத்தனை ஜனங்களும் உங்க முகத்தை பார்க்க தவம் கிடக்குறாங்க. உங்களை கும்பிட்டா சாமியை கும்பிட்ட மாதிரி நான் கும்பிட்டேன். வணக்கம். என்ன வள்ளி, ஸ்கூலுக்கு போலியா? இன்னைக்கு எக்ஸாம்ல, அதான் உங்க முகத்தை பார்த்ததா பொண்ணு நம்ம சொல்லிட்டாங்க. அப்படி இந்த முகத்துல என்னதான் இருக்கும்? ஓகே, எக்ஸாம் நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. அவருக்கு வேணாண்டா. கணக்காரனே எந்திரா, ஐயா நிக்கிறாருல, நீங்க உட்காருங்க சார். வியாபாரம் நல்லபடியா நடக்குதுல்ல? பிரமாதமா நடக்குது சார். என்னன்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு ஒரு டீ போடுங்கண்ணே. போட்டா போச்சு, உங்களுக்கு இல்லாததா? ஐயாவுக்கு அந்த டீயை குடுறா. அண்ணே, நீங்க முதல்ல பணத்தை வாங்கின. முதல்ல இந்த டீயை குடிங்க. இல்ல, நீங்க முதல்ல பணத்தை வாங்கிக்கல. வாங்கிக்கங்க. ஐயோ, நீங்க இதை வாங்கிக்கல. குடிங்க. ஐயோ, நீங்க முதல்ல இதை வாங்கிக்க. இத புடிங்க. வாங்கிக்கங்க. 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 டேய், குடுத்தா தானடா வாங்கிக்க முடியும். வீட்டுக்காரமா? எஸ், கம் இன். உன் முகத்துல முழிச்சாலே விளங்காது. 8 மாச வாடகை பாக்கி வச்சுக்கிட்டு எப்படிடா இங்கிலீஷ் பேசுற? அது வந்துமா, வந்துகிட்டு தொலைச்சிடாதே. உள்ள இருந்தே பதில் சொல்லு. எப்படியும் அடுத்த மாசம் சேர்த்து வந்துடுறமா. எப்ப வந்தாலும் வெறும் கையோடயே அனுப்புவான். உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஆனா நான் மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாது. பசி பசின்னு அலையணும். அப்படித்தானே ஆண்டியார? அப்படிதான் அப்படிதான். நான் என்ன பில் கிளீனர் நான் என்ன சொன்னேன்? சாதாரண பில் கலெக்டர் வேலை தானே கேட்டேன். அதை கூட கொடுக்க மாட்டேன்ற. நீ கொடுக்க மாட்ட. அறுபடை வீடு அத்தனை இடத்துலயும் சாப்பிட்டுக்க. அது பார்த்தாதுன்னு அங்கங்க சின்ன சின்ன கோயில் அங்கேயும் சாப்பிட்டுக்க. ஒரு நாளைக்கு மொத்தமா எத்தனை இடத்துலயே சாப்பிடுவேன். ஆனா எனக்கு மட்டும் ஒருவேளை சோறு ஒழுங்கா கிடைக்க விட மாட்டேன்ற. ஏயா? ஆனா இத்தனை இம்சையும் தாங்கிட்டு உன்னை ஏன் தெரியுமா இங்க நான் வச்சிருக்கேன்? உன்னோட காஸ்டியூம் நான் கையில கட்டிருக்கேன், பேண்ட் ஷர்ட் கூட போடுவேன். ஆனா உனக்கு எப்பவும் இதே கோமனம் தான். அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. How do I know? Fine. Good morning, uncle. குட் மார்னிங் வள்ளி. இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல? ஆமா. என் கூட பேசாத, பாஸ் ஆக மாட்டேன். அம்மாவும் அதான் சொன்னாங்க. ஆனா நான் நல்லா படிச்சிட்டேன். பாஸ் ஆயிடுவீங்க. ஏண்டா காலங்கத்தால அவரோட உனக்கு என்ன பேச்சு? சின்ன குழந்தைய போய் அடிச்சிட்டு. இன்னைக்கு நீ ஒழுங்கா எக்ஸாம் எழுத வேணாம். வாடி உள்ள. ச்சே, என்ன காலனிடா அது. மூஞ்சில முழிச்சாலே விளங்காது. காலங்கத்தால இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அண்ணே வணக்கம். ரொம்ப அவசியம். ஏன் உட்கார போற? எந்திரி, நீ போய் உட்காரியா. காலங்காத்தால வந்துடுறாங்க கடன்கார பசங்க. அண்ணே ஒரு டீ வேணுண்ணே. தினம் வந்துருவிய, போட்டு தொலைக்கிறேன். இல்லைன்னா போக போற. இந்த பார், கடையை பார்க்காம அந்த பக்கம் திரும்பி நில்லு. திரும்புடா. ஒரு டீக்கே வழி இல்ல. உடம்ப பாரு. அடேங்க அப்பா, குடுத்து தொலைடா. குடிச்சிட்டு போட்டோம். பெரிய தொல்லையா போச்சு. சே, அண்ணே பாக்கி எவ்வளவு இருக்கு? பாக்கி எவ்வளவுன்னு கேப்ப, ஆனா பணம் தர மாட்டேன். ஒரு நாளைக்கு பாரு, டீ கடை பாக்கிக்காக ஒருத்தன் கொலைன்னு பேப்பர்ல வரப்போகுது. பாருடா, கடையே காலி ஆயிடுச்சுடா. பையன் கூட போயிட்டான்டா. கிளாஸை வச்சுட்டு மரியாதையா வெளியே போடா. போடா வெளியே. ரூட் பவானி. என்ன பாட்டி? இன்னைக்கு டிவில 4 படம். ஏன் பாட்டி இந்த வயசுல உனக்கு டிவி பைத்தியம்? பைத்தியம் ஈஸியா சொல்லிட்டாதடி. குடும்ப ஒரு கதமான படம் பாத்தியா? அதுல விஷயம் என்ன மாதிரி தான். பின்னால் அவர் தான் ஹீரோ.
சிந்து பேரை பாத்தியா? போதும் பாட்டி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. சமைச்சு வச்சிருக்கேன், குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டுக்க. ஸ்டவ் பத்த வச்சுட்டு டிவி பக்கம் வந்துடாதேன்னா. கிறிஸ்டால்னு ஒரு படம், அது அந்த அக்மா. போதும் பாட்டி. சரி போ. பவானிக்கா, என்னடா நீங்க சாயங்காலம் ஐயப்ப பூஜை இருக்கு. யாருடா உங்க வீட்டுல மாலை போட்டிருக்காங்க? எங்க அப்பா குடிச்சிட்டே இருந்தாரா, எங்க அம்மா மாலை போட்டு விட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க கண்டிப்பா வந்தாகணுமா? அம்மா வர சொன்னாங்க உங்களை. சரி வரேன், வா. ஹலோ சார், இந்த 2 ரூபாய் காயின் உங்களுதா? இல்லைங்க. இந்த காசு உங்களுதா சார்? ஆமாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நோ மென்ஷன். மனிஷா போயிடாலா? கண்டிப்பா எவனாச்சும் வெளிச்சா வருவான். அமைதியா இருமா. வந்துட்டான். வாங்க சார். அட வாங்க சார். பரவாயில்ல உட்காருங்க சார். எதுக்கு? உட்காருங்க சார்னா. பையனை வெளியிட வச்சிருக்கீங்க, போத்திட்டே இருக்கீங்க. உட்காருங்க சார். கோத்துல வாட்டம், மனசுல கவலை, வேலை கிடைக்கல, எல்லாம் ஒன்னா போட்டு அமைக்கிட்டு இருக்கு. நிமித்துறேன். பையில எவ்வளவு வச்சிருக்கீங்க? 2 ரூபா தான் இருக்கு. 2 ரூபாயா? மனிஷா போயிடாலா? காலங்காத்தாலும் ஒரு சாவுராக்கிட்ட மாட்டி விட்டியப்பா. இருந்தாலும் முத போனி விட முடியாது. அந்த 2 ரூபாய் இருக்கு, சோசியம் பாக்க. 1.5 ரூபாய்க்கு டீ சாப்பிடணும். 50 பைசா கிளி ஜோசியம் பாக்குமா? 50 காசுக்கு 50 காசு கிளி ஒரு கத்து கேட்டு போறியா? சரியா? சோசியம் பார்க்கலாம் ஐடியாண்ணா. விலைவாசி தெரியாம விவகாரம் பண்றிய. அது 2000 ரூபாய் நோட்டு. நல்லா 4 ரூபாய் திருப்பி பாரு. கோடியாண்ணா. என்ன 2 ரூபாய் காயின் தொலைஞ்சு போச்சு. ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதே. வேற என்ன? இந்திரன். அது கொண்டு குறைச்சல்ல. ஐராவதம் என்ற யானைகளின் தலைவன் ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை போன்ற ஆடல் அடங்களின் நாயகன் இந்திரனம். இந்திரனே இப்ப பூமிக்கு வந்திருக்கான். இந்திரங்கிற பேருக்கு ஒரு சீட்டடு மனுஷா போயிடலாம். வெளியில வாமா, வந்துருமா. நான் அப்பவே சொன்னால இதெல்லாம் சரிப்பட்டு வராது, டீ குடிக்க போறேன்னு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த 2 ரூபாய் எங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் கௌரவ பிரச்சனை. 5 ரூபாய்க்கு பார்த்த சோசியத்தை 2 ரூபாய்க்கு பாருமா யோசிக்குது. கொஞ்சம் இர சமாதானப்படுத்துறேன். கையடியானா. ஐராவதம் என்ற யானைகளின் தலைவன் ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை போன்ற ஆடல் அலங்களின் நாயகன் இந்திரனா. இந்திரங்கிற பேருக்கு ஒரு சீட்டடமா மனுஷா போயிடலாம். வேண்டாம், எடுத்துரு. சார் வேற டென்ஷனா இருக்காரு. டென்ஷன் பண்ணாத, அடிச்சிருவேன். அடப்பாவி, அநியாயமா என் மனுஷா குரலை கொண்டுட்டியாடா. நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் எனக்கு தெரியாது. 50 பைசாக்கு கிளி கத்துன்னு சொன்னீங்க, 2 ரூபாய்க்கு சாவுன்னு சொல்லலையே. கொலகார பாவி, கிளிய கொண்டு நக்கல் வேடா. அண்ணா இப்பதான் கிளி செத்துருக்கு. இப்படியே மேற்கொண்டு என் கூட பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஏதாச்சும் ஆயிடுமா? ஆமா. ஐயோ, தெரியாதவங்க மாட்டிக்கிட்டேனே. நல்ல மூஞ்சிடா அது மூஞ்சி. திருப்பக்க போடா. ஐயோ, சுவாமி மாரெல்லாம் சரணம் சொல்லிட்டு தான் சாப்பிடணும். சுவாமியே, ஹரிகர சுதனே, அண்ணலான பிரபுவே, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சேர்ந்த குற்றங்களை காத்து ரசிக்க வேண்டும். பொன்னம்பல வாசனே, சரணமையப்பா. சாமி, உங்களதான். காலையில ஆசாமி, பசி, சாப்பாட்டுக்காக இப்ப சாமி ஆயிட்டேன். நீங்களும் நிறைய போட்டீங்க, நானும் நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இப்படி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா சாப்பாடை போட்டு வச்சுக்கிட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்க கையில தான் திருப்தியா சாப்பிட்டுருக்கேன். ஏன் வேலை இல்ல?
அது கிடைக்கல. அது பெரிய கதை. வர்றேங்க, ரொம்ப நன்றி.